சரி, இப்ப அங்க இருந்து அப்படியே தில்லைக்கு போறார். தில்லை அப்படின்னா தெரியும், சிதம்பரம். இந்த சிதம்பரத்துக்கு இது வரைக்கும் 1-2 பாட்டா சொல்லிட்டு வந்தாரு நம்ம சேக்கிழார் பெருமான். தில்லைக்கு வந்த உடனே ஏராளமான பாட்டு. எப்படி வந்தாரு, அந்த வர்ற வழியெல்லாம் எப்படி இருந்தது, வயல்கள், சோலைகள், குளங்கள், அங்க பூத்திருக்கிற மலர்கள், எத்தனை வகையான மரஞ்செடி கொடி எல்லாம் உண்டோ, தாவர இயல் அது பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க துறை ஆய்வு செய்யணும்னா சுந்தரர் தேவாரத்துல இந்த பகுதியை எடுத்துக்கணும். அவ்வளவு விருட்சங்கள் சொல்றாரு. அடுத்தபடியா தில்லை மாநகரத்தினுடைய எல்லையிலேயே வணங்கி அந்த நகருக்குள்ள வர்ற போது எப்படி அங்க இருக்கிற மக்கள்லாம் சுவாமியை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அப்புறம் எந்த கோபுர வாயில் வழியா நுழைஞ்சாரு அதை கூட சொல்றாரு சேக்கிழார் சுவாமி. அந்த 4 கோபுரத்தை பார்த்தா பிரம்மாவோட 4 முகங்கள் போல தெரியுதுங்கிறார். பிரம்மாவுக்கு எத்தனை முகம்? 4 முகம். அந்த 4 வாயில்கள் இருக்கு. இதுல மேற்கு வாயில் வழியாக யார் கூத்தப்பெருமானை தரிசிக்க வந்தது அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமி. தெற்கு கோபுர வாயில் வழியா யார் தரிசிக்க வந்தார்கள்னா திருஞான சம்பந்த பெருமான். கிழக்கு கோபுர வாயில் வழியாக தரிசிக்க வந்தது நம்முடைய மணிவாசக பெருமான். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடக்கு கோபுர வாயில், உத்தர திசைங்கிறாரு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல. உத்தரம்னா வடக்கு. இருக்கிற கோபுரங்கள்லயே நான் தில்லையிலேயே தங்கி பயின்றவன், உங்களுக்கு சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். நாள்தோறும் சிவகங்கையிலே நீராடவும் கூத்த பெருமானை தரிசிக்கவும் அப்படி ஒரு காலம் வாய்த்தது. தீர்த்தம் என்பது சிவகங்கையே, மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே அப்படின்னா நம்ம குமரகுருவரர் தீர்த்தம் என்பது சிவகங்கையே, ஏத்த அருந்தலம் எழிற்புலியூரே, மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே முழுமையா சொன்னான். அங்க அந்த வடக்கு கோபுரம் மட்டும் இந்த மற்ற ஏனைய கோபுரத்தை விட கொஞ்சம் உயரமும் கூட, வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போனீங்கன்னா நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். கோயிலுக்குள்ள எங்க இருந்து பார்த்தாலும் 4 கோபுரமும் தெரியாது. ஒரே ஒரு இடத்துல என்னன்னா 4 கோபுரமும் தரிசனமாகும். சிவகாம சுந்தரி சன்னதிக்கு நீங்க வர்ற போது சிவகங்கை கரையில மேல் கரையில ஒத்த கால் மண்டபம், ஒரே தூண்ல இருக்கும் அந்த மண்டபம். அதுல ஒரு பிள்ளையார் இருப்பாரு. அவரை பார்த்து அப்படியே சிவகாம சுந்தரி சன்னதி பெருங்கோயில். இன்னைக்கு உலகத்திலேயே அம்பாள் சன்னதி பெரிய சன்னதின்னா நம்ம காஞ்சிபுரம் நினைப்போம், மதுரையெல்லாம் நினைப்போம். ஆனா கட்டு, அதாவது விமானம் உள்ள அந்த திருச்சுற்று ஆலை, மகா மண்டபம், பிரகாரம், அந்த திருமாடப்பத்தி இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பெருந்திருக்கோயில் சிவகாம சுந்தரியோட சன்னதி. பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் படியில இறங்கி உள்ள போகும். நிறைய வெள்ளம் வந்துடுதுன்னா சிவகாம சுந்தரி சன்னதிக்குள்ள அங்குள்ள அப்பா அந்த காலத்துல பிள்ளைங்கள்லாம் இந்த வாழை மட்டை போட்டு விளையாடுவாங்க பசங்கள்லாம், அந்த தீட்சரோட பசங்கள்லாம். அவ்வளோ வெள்ளம் வந்துடும். அப்படி இருந்து பார்த்துருங்க. அப்படி எங்கிருந்து பார்த்தாலும் சிவகாம சுந்தரி நல்ல தரிசனமாகும். அவ்வளோ உயரத்துல அவ்வளோ அழகா அம்பாளுடைய சன்னதி பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி வர்ற போது ஒரு தூண் நாட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நின்னீங்கன்னா ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. அங்க நின்னீங்கன்னா 4 கோபுரத்தையும் ஏக காலத்துல தரிசனம் பண்ணலாம். ஏனைய திருக்கோயில் ராஜ கோபுரத்திற்கு இருக்கிற சிறப்புகளை காட்டிலும் தில்லையில 4 கோபுரத்துக்கு அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் பாடியிருக்காரு. 4 கோபுரத்திலையும் முருகப்பெருமானோட சன்னதி இருக்கிறது. அடியன் ஒவ்வொரு ஆண்டும் அதுல கந்தர சிருஷ்டியில மேலை கோபுர வாயில் முருகனுடைய நிகழ்ச்சியில திருப்புகழ் பற்றிய உரை நிகழ்த்த செல்லுவேன் ஒவ்வொரு ஆண்டும். அதனால இது எதற்கு இதை சொல்ல வருகிறேன்னா, அவ்வளோ அற்புதமான அந்த கோபுரங்கள்ல வடக்கு உத்தர திசையில் இருக்கிற கோபுர வாயில் வழியாக நம்முடைய சுந்தரர் பெருமான் அம்பலவாணரை தரிசிக்க வர்றார். அப்படி வந்து இதெல்லாம் பாட்டு நிறைய இருக்குது. அந்த பாட்டெல்லாம் நான் செய்தியா சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வந்து உள்ள திரு அணுக்கன் திருவாயில் அப்படிங்கிற வாயில கடந்து அங்க நந்தியம்பெருமான் இருப்பார்.
யாரு? அதிகார நந்தி எம்பெருமான். அவர் தான் நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொற்பது கங்கை வேணி மலர கனன்மலர் செங்கையாளர் ஐயாரம் திகழ்வது. கையில பொற்பிரம்பு சுரிகை எல்லாம் இருக்கும். பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருப்பாரு. ஒரு சின்ன வித்தியாசம், சிவபெருமான் யாரையும் வணங்காதவர், சேர்ந்தறியா கையான். இவர் கை சேர்ந்திருக்கும், அதுதான் வேறுபாடு. யாருக்கு? சுவாமிக்கும் அதிகார நந்தி எம்பெருமானுக்கும். ஆகையினால இப்ப அதெல்லாம் கடந்து உள்ள போய் பேரம்பலம், இது பெரிய ஆய்வுகள் நிறைய இருக்கு, செய்திகள் இருக்கு. அதை நான் வாய்ப்பு வர்ற போதெல்லாம் சொல்லுவேன். இப்ப வழிபாட்டுல மட்டும் கேட்டுக்குங்க. உள்ள நுழைஞ்சாச்சு. அப்படி உள்ள நுழையிறதுக்கு 2 வழி இருக்கு சிதம்பரத்துல. மேல இந்த பக்கத்திலிருந்து வர்ற படி ஒண்ணு இருக்கு. அங்க திருமுறை சுட்டிய விநாயகர் இருப்பாரு. அப்படியே நம்ம வந்தா நேரா திருமூலட்டானர் சன்னதிக்கு போயிடலாம். கீழே 21 படி இருக்கும். எப்பையா எண்ணி பார்த்தீங்கன்னு கேக்குறீங்களா? என்னவே வேண்டாம். நடராஜா அதுல இறங்கி வர்றாருன்னா 21 அதிர் வேட்டுக்கள் முழங்கும். அந்த வெடி எவ்வளவு போடுவாங்க? அந்த 21 படி. அப்படி வந்தோம்னா உடனே அப்படி வலமா கொடிமரம் கோயிலெல்லாம் சுற்றி வந்தா பேரம்பலம். இப்படி இந்த பக்கமா நுழைஞ்சா இந்த பேரம்பலம் அப்படிங்கிறது தட்சிணமேருன்னு சொல்லக்கூடிய, அது ஒரு இப்ப பஞ்சமூர்த்திகள் இருக்கிற இடம். அதை பற்றிய ஆராய்ச்சி ரிசர்ச் எல்லாம் நான் வாய்ப்பு வர்றப்போ தான் சொல்லணும். இப்ப கதை இங்க நின்றுடக்கூடாதுங்கிறதுனால வாய்ப்பு வர்றப்ப சொல்லுவேன். அதற்கு அடுத்து சிற்சபைக்கு போறார், நடராஜாவை பார்க்கிறார், பாடி பரவுகிறார். பதிக நமக்கு கிடைக்கல. ஆனா சேக்கிழார் பெருமான் அவர் வழிபட்டதை